February 2025 Shorthand Tamil Senior Grade. Get ready for the dictation. 10 seconds. 5 seconds. Start. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, எங்கள் ஊனோடும் உயிரோடும் கலந்துவிட்ட அன்னை தமிழ் மொழிக்கு எனது இனிய வணக்கத்தினை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். மேதகு ஆளுநர் பேருரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்களது கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த ஆளுநர் உரையில் உள்ள நல்ல அம்சங்களை பாராட்ட வேண்டியவற்றை பாராட்டியும் அதில் உள்ள குற்றங்குறைகளை சுட்டிக்காட்டி அவற்றையெல்லாம் தீர்த்து வைக்க ஆவன செய்ய வேண்டும் என்ற அளவிலேயும் இங்கே உறுப்பினர்கள் தங்களது உரைகளை ஆற்றியிருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு காலத்தில் வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்று நாம் முழங்கினோம். இன்று தெற்கு வளர்கிறது, வடக்கிற்கும் சேர்த்து தெற்கு வாரி வழங்குகிறது என்ற அளவுக்கு நாம் வளர்ந்துள்ளோம். இத்தகைய தகுதியும் பெருமையும் தமிழ்நாட்டிற்கு சாத்தியமானது இந்த நல்லாட்சியில்தான் என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆட்சி என்பது வெறும் அதிகாரம் அல்ல, கொள்கையை செயல்படுத்தும் களம். இதன் அடிப்படையில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற கருத்தியலை அடிப்படையாக கொண்டு இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. உழைப்பை மூலதனமாக கொண்டு தமிழ்நாட்டுக்கு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற அரசாக இந்த அரசு விளங்கிக் கொண்டிருக்கிறது. புத்தாக்கத் தொழில்கள் வரிசையில் முதல் இடம், மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் முதலிடம், இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2வது இடம், கல்வியில் 2வது இடம், தொழில் முதலீட்டுக்கு உகந்த மாநிலம் என்பதில் 3வது இடம் என பல சாதனைகளை படைக்கும் அரசாக தமிழ்நாடு அரசு விளங்கிக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் திட்டங்கள் இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக விளங்குகின்றன என்று சொன்னால் அது மிகையாகாது. சுருக்கமாகச் சொல்ல வேண்டுமென்றால், நாட்காட்டியில் நகரும் ஒவ்வொரு நாளும் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யும் நாளாக அமைய வேண்டும் என்பதில் இந்த அரசு உறுதியாக இருக்கிறது என்பதை இங்கே நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் மெட்ரோ ரயில் பணிகள் தொடர்பாக ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான அனைத்து பணிகளும் தற்போது தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகின்றன என்பதையும், இதற்கான முழு தொகையும் மாநில அரசின் நிதியிலிருந்தும் மாநில அரசு வாங்கும் கடன் தொகையிலிருந்தும் செலவழிக்கப்பட உள்ளது என்பதை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு எடுத்துக்கூற கடமைப்பட்டிருக்கிறேன். ஆதி திராவிடர், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் மதம் மாறினால் அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படுவதில்லை என்ற ஒரு கருத்தினை மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் இங்கே சுட்டிக் காட்டினார். இந்த கோரிக்கை கனிவுடன் பரிசீலனை செய்யப்பட்டு விரைவில் ஆவன செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கோயம்புத்தூர் ஒப்பனக்கார வீதியில் உள்ள கிரி சகோதரர்கள் நிறுவனத்தின் உரிமையாளர், மதுரை மேல வீதியில் உள்ள தாமோதரன் நிறுவனத்தின் உரிமையாளருக்கு எழுதிய கடிதம். அன்புடையீர், நாங்கள் கேட்டுக்கொண்டபடி எங்கள் நிறுவனத்திற்குத் தேவையான பொருட்கள் உரிய நேரத்தில்
கிடைக்கப் பெற்றன. எங்களுக்கு அனுப்பப்பட்ட பொருட்களை திறந்து பார்க்கும்போது அதற்குள் நாங்கள் கோராத வேறு பொருட்களும் அதில் இருந்ததைக் கண்டு நாங்கள் அதிர்ச்சியுற்றோம். உங்களின் வேறொரு வாடிக்கையாளருக்கான பொருட்களும் தவறுதலாக எங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக நினைக்கிறோம். அந்த வாடிக்கையாளரின் முகவரியை எங்களுக்கு அனுப்பினால் அவற்றை அந்த வாடிக்கையாளருக்கு அனுப்ப நாங்கள் தயாராக இருக்கிறோம். இல்லையெனில் தாங்கள் விருப்பப்பட்டால் அவற்றை தங்களுக்கே அனுப்பிவிடுகிறோம். இது குறித்து உங்களுடைய பதிலை எதிர்பார்க்கிறோம். இத்துடன் தாங்கள் எங்களுக்கு அனுப்பியுள்ள பொருட்களின் விலைக்கான காசோலையை இணைத்துள்ளோம். தற்போது எங்களுக்கு எரிவாயு அடுப்புகள் மற்றும் காபி வடிகட்டிகள் மிக அவசரமாக தேவைப்படுகின்றன. அவற்றை உடனடியாக எங்களுக்கு அனுப்பித் தருமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தங்கள் நம்பிக்கையுள்ள